ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேற்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது டீலிமிட்டேஷன் பில்லு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எல்லாம் திங்கட்கிழமை கூடுற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கொண்டு வர போறோம். அதுல திமுக ஒருவேளை இதை புறக்கணிக்கலாம் அல்லது ஆதரிக்கலாம். காங்கிரஸோட இப்ப அவங்க மோதல் போக்கை கடைபிடிக்கிறாங்க. காங்கிரஸோட அவங்க சேர்ந்து இல்ல, இந்தியா கூட்டணியில் அவங்க இல்ல, அதனால அவர்களுடைய நிலையில் மாற்றம் வரலாம். பாஜக திமுகவை அணுகும். இது தொடர்பாக ஆதரவு கோரி தேசியவாத காங்கிரஸ், திமுக இவர்களிடமெல்லாம் ஆதரவு கோரி பாஜக அணுகும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். அவர் இதை சொல்வதற்கு முன்னாலேயே, அவர் சென்னை வந்து முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசுவதற்கெல்லாம் முன்னாலேயே முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் இது தொடர்பாக பேசினாரு. அதாவது ஏப்ரல்ல இந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல கொண்டு வரும்போது, மக்களவையில கொண்டு வரும்போது இந்தியா கூட்டணியில இருந்த கட்சிகள், அப்போது திமுகவும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்தது, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து அந்த மசோதாவை தோற்கடித்தார்கள். அதாவது 2/3 மெஜாரிட்டி கிடைக்கல. 2/3 மெஜாரிட்டி கிடைக்காததுனால அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதே போல இப்போதும் மசோதாவை தோற்கடிப்பதற்கு திமுக வாக்களிக்கும் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அப்போ உறுதியாக திமுக வாக்களித்ததாலதான் அன்னைக்கு தோற்கடிச்சீங்க. திமுக உங்களோடு காங்கிரஸோடு அல்லது இந்தியா கூட்டணியோடு மிக முக்கியமானதொரு ரோல் பிளே பண்ணிட்டு அவங்க வந்து அங்க இருந்தாங்க. அவர்களுடைய பங்களிப்பு இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்குவதிலும் அதுல ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன்லயும் ஊக்கமாக பங்கேற்பதிலும் திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்ட முறை, ராகுல் காந்தி குறிப்பாக நடந்து கொண்ட முறை, தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் எடுத்த முடிவுகள், இவையெல்லாம் திமுக தொண்டர்களுடைய மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நாங்க அதனால உங்களோட இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாதுன்னு ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு நான் கலந்து கொள்ளவில்லை என்று திமுக கடிதம் எழுதியது. ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக இந்த SIR தொடர்பாக ஒரு கடிதம் எழுதுது இந்தியா கூட்டணி. அதுல அந்த கூட்டத்தில் பங்கேற்காத திமுகவும் ஆம் ஆத்மியும் கையெழுத்து போடுறாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தலையில தூக்கி வைத்து ஆடுகின்ற தாவேக கையெழுத்து போடல, அல்லது அவங்க கிட்ட கூட்டத்துல பங்கேற்காதவங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு அவங்க நடைமுறை வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் வாங்குற மாதிரி அடிஷனலாக ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்சின்னு அவங்க கிட்ட வாங்க முடிஞ்சா வாங்கலாம். அவங்க கையெழுத்து போடல, பங்கேற்கவும் இல்லை. அது எங்களுக்கு MP வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் பில், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பாதிக்குமா பாதிக்காதா? தமிழ்நாட்டை பாதிக்கிறது என்றால் அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏதோ ஒரு கூட்டத்துல ஏதோ டீலிமிட்டேஷன் பில்லுன்னு சொல்றாங்க, அது வரக்கூடாது அப்படின்னு ஒரு போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டா உங்களுடைய நிலைப்பாடு ஆயிடுமா? வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமதிப்பு செய்தால் தண்டனை அப்படின்னு ஒரு பில் வருது. அது தமிழ்நாட்டுல அல்லது இந்தியால என்ன பாதிப்பை உண்டு பண்ணும்? ஒரு மாநிலத்தை ஆளும் கட்சி என்ற முறையில தாவேக்காவுக்கு அதுல நிலைப்பாடு இருக்கா இல்லையா? அப்படி என்றால் டீலிமிட்டேஷன் பில் தொடர்பாகவும் தேசிய பாடல் அவமதிப்பு தொடர்பான மசோதாக்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டுல மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேருக்கும் ஒரு கால் கொடுக்கிற வேலையை, ஒரு அறைகூவல் விடுக்கிற வேலையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில ஜோசப் விஜய் செய்வதற்கு என்ன தடை? அப்படி எதையும் செய்யறாங்களா? ஒன்னும் செய்யறது இல்லை. அப்புறம் திமுக மட்டும் எல்லா விஷயங்களையும் நாடாளுமன்றத்துல ஒரு விஷயம் வருவதற்கு முன்னாலேயே, ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே உங்க எல்லார்ட்டையும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை திமுக தலையில மட்டும்
குற்றச்சாட்டையும் சுமத்துறாங்க. ப. சிதம்பரம் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, இன்னும் பல கட்சிகள் வந்து கட்சிகள் பேசலைனாலும் இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. அதுல என்ன செய்தாலும் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அப்படியே பின்பற்றவில்லை என்றால் திமுகவுக்கு எது செய்தாலும் சூசைடு அப்படின்னு எப்படி சொல்ல முடிகிறது? திமுக என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பற்றி அவர் தான் வந்து எம்பிக்களோட ஒரு ஆன்லைன் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு திமுக தலைவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, மாநில நலன்களை, அரசமைப்பு சட்டத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் திமுக ஆதரிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருல. அது எப்போதும் உண்டான ஸ்டாண்டு தானே, தொடர்ச்சி தான் இருக்குல்ல. ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுகளின் தொடர்ச்சியாகத்தானே அது இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக மட்டும் மீண்டும் மீண்டும் நெஞ்சை கிழித்து காட்டு அப்படின்னு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. அது இன்றைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழல் இது. இன்றைய சூழல் படிதான் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்றைய சூழலை கருத்தில் கொண்டுதான் அமைச்சரவையில் பங்கேற்கிறோம். இன்றைய சூழலுக்காகத்தான் நாங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இன்றைய சூழல், அதாவது தேர்தலுக்கு முன்னால தன்னோட கூட்டணியில இருந்த அனைத்து கட்சிகளும் தன்னை அப்படியே கைகழுவி விட்டு, தன்னிடம் அதிகாரம் இல்லை என்பதற்காக தன்னை கைகழுவி விட்டு எதிரணியில் அதிகாரத்தை சார்ந்து இருக்க போயிட்டாங்க அப்படிங்கிற சூழல் வந்து இன்றைய சூழல் இல்லையா? மதச்சார்பற்ற சக்திகள் என்று கருதப்பட்ட சக்திகள் எல்லாம் மதச்சார்பற்ற சக்திகள் என்று சொன்னாலே போதும், ஆனா உண்மையிலேயே அதற்காக எந்த துரும்பையும் எடுத்து போட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் திமுகவோடு இல்லாமல் அந்த பக்கம் போனதற்கு பிறகு திமுக வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி பரிசீலிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும்ங்கிறதுல அவங்களுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா? எதற்கு ஏற்கனவே எடுத்த அதே நிலைப்பாட்டுல நீங்க சூழல் மாறலாம், மாறிவிட்ட சூழல்ல அவங்க வந்து எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, சூழல்கள் எப்படி மாறினாலும் அது ஒரே நிலைப்பாட்டில் நின்று இருக்க வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? சூழலுக்கு தகுந்தாற் போல தங்களை தகவமைத்துக் கொள்ளாதவர்கள் அழிந்து போவார்கள்னு நீங்க ஒரு பக்கம் தேடி பேசுவீங்க, இன்னொரு பக்கம் திமுக மட்டும் சூழலுக்கு தகுந்த மாதிரி எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, அது 75 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டை இன்றும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும்னு திமுகவுக்கு போதனைகளை செய்வீங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறீங்கன்னா தவேக திமுகவை குறிவைச்சு தாக்குகிறது. திமுக எதிர்ப்பு தான் அதனுடைய இயக்கமாக இருக்கிறது. அப்போ அவங்க இயங்குவதே அப்படித்தான், அல்லது அவர்கள் இயக்கப்படுவதே இந்த திசையை நோக்கிதான் அப்படின்னு சொல்லும் போது அரிய வகை ஏழைகளுக்காக இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் சிபிஎம்மும் ஆதரவு தெரிவிச்சு பாஜகவினுடைய முன்முயற்சியை ஆதரிக்கும் போது காங்கிரஸ் செய்வது சூசைடுன்னு யாரும் சொல்லல, சிபிஎம் செய்வது சூசைடுன்னு யாரும் சொல்லல. திமுக மட்டும் எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கும் போதே அப்படி செய்தால் சூசைடு அப்படின்னு ஆலோசனைகளை சொல்வதற்கு, அச்சுறுத்துவதற்கு சமூகத்துல மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இந்த புனித அரசியல்வாதிகள், அதாவது இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறதுக்கு போன புனித அரசியல்வாதிகள் பசுமையாக இருக்கக்கூடிய புல்வெளிகள் நிரம்பிய அதிகார புல்வெளிகள்ல போய் அதிகாரத்தை சுவைப்பதற்காக அந்த பக்கம் போயிட்ட, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய்விட்ட புனிதமான அரசியல்வாதிகள் திமுகவை மட்டும் அதே நிலைப்பாட்டுல நாங்கெல்லாம் போனாலும் நீ தனியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள். அதுதான் அதிமுக பக்கம் போயிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தியரி. நாங்க எங்க வேணாலும் போவோம், உங்களை விட்டுட்டு போவோம், ஆனா நீங்க எங்கேயுமே போயிடக்கூடாது, நாங்க விட்டுட்டு போன இடத்துலயே அப்படியே இருக்கணும். 96ல 96ல அரசியல் பேசும்போது 96ன்னு சொன்னா இதே வருஷத்துல அரசியலை பத்தி சொல்ல போறேன்னு நினைச்சிட போறீங்க. 96 திரைப்படத்துல எங்க இருக்க அப்படின்னு த்ரிஷா கேட்கும் போது எங்க உன்னை விட்டேனோ அந்த இடத்துலதான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் போற வரைக்கும் காத்திருந்து அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமும் அதே இடத்துல திமுக காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து எஞ்சி இருக்கிற கட்சிகள் என்ன இருக்கு, தமிழ்நாட்டுல பேர் சொல்ற மாதிரி கட்சிகள் எல்லா கட்சிகளும் அந்த பக்கம் போனதுக்கு பிறகு தேமுதிக ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப எஞ்சி இருக்கிறது என்ன? அதிமுக, பிஜேபி, பாமக,
நாம் தமிழர் கட்சி. இந்த 3 பேரோட சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்க இன்னும் பேசி திமுக முடிவெடுக்கும். அது என்ன முடிவாக எடுக்குது, முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு நன்மை செய்யுதா தீமை செய்யுதா போன்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசித்தானே அவங்க முடிவெடுப்பாங்க. குழுக்கள், மாநில குழு, மத்திய குழு, செயற்குழு அப்படிங்கிற கட்சிகள் எல்லாம் கூடி முடிவெடுப்பதற்கு சில கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த நடைமுறை இருக்குதா என்ன? திமுகவுக்கு அந்த மாதிரி செயல்பாட்டு சுதந்திரம் கிடையாதா? 2 வருடங்களுக்கு முன்னால என்ன முடிவெடுத்தாங்களோ அதே முடிவுல தான் தொடர்ந்து இருக்கணுமா? அதே முடிவுல தொடர்ந்து எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க பொறுப்பு. அது இந்த எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகளோட மாநில ஆட்சிக்கு, மாநில அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்ல தேசிய அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? தேசிய அரசியலையும் மாநில அரசியலையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியுமா முடியாதா? பிரித்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இரண்டும் வேறு. மாநிலத்துக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு, தேசியத்துக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு எடுக்கணுமா, இல்ல இரண்டும் ஒத்திசைவோடு இருக்கணுமா? கடந்த காலங்கள்ல ஒத்திசைவோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒன்றை எடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்த கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் வெளியில போயிடுச்சு. காங்கிரசின் தலைமையில வெளியில போயிடுச்சு. இல்லை என்றாலும் காங்கிரஸ் போச்சு, பின்னாலேயே காங்கிரசின் பாதையை அடியொற்றி எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல காங்கிரசினுடைய கரங்களை வலுப்படுத்தும் வேலையை செய்யணுமா, இல்ல காங்கிரசினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுக்கணுமா? மாநில அரசியலுக்கு முன்னுரிமையா இல்ல தேசிய அரசியலுக்கு முன்னுரிமையா? 2 நிலைப்பாடுகள்லயும் வேறுபாடு இருக்கலாமா, இல்ல 2க்கு இடையிலையும் ஒத்திசைவு இருக்கணுமா? மாநிலத்துக்கு ஒன்று, இந்தியாவுக்கு ஒன்றுன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியுமா? எடுத்தால் என்ன நன்மை, எடுக்கவில்லை என்றால் என்ன நன்மை, எடுத்தால் என்ன கேடு, எடுக்கவில்லை என்றால் என்ன கேடு? இது எல்லா எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துவதற்கு நாம் என்ன முடிவு எடுக்கணும், அல்லது நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன முடிவு எடுக்கணும்? நம்மை பலப்படுத்துவதை முதன்மையாக கொள்ளணுமா, எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துவதை முதன்மையாக கொள்ளணுமா? இப்படி பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் அவங்க விவாதித்து முடிவெடுப்பார்கள், அல்லது விவாதிச்சு முடிவெடுத்து வச்சிருப்பாங்க. அதை இன்னும் சொல்லாம இருக்கலாம். அதற்கு இடையில RS பாரதி சொன்னதை டிகோட் பண்றேன் பேர்வழி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது புதிதாக என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். திருத்தங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த திருத்தங்கள் ஏற்கனவே நாங்கள் பரிந்துரைத்த திருத்தங்களாக இருந்தால் அதை பரிசீலிப்போம், அது குறித்து முடிவெடுப்போம் அப்படின்னு RS பாரதி சொல்றதோ, இளங்காவன் சொல்றதோ, அல்லது வேறு ஸ்போக்ஸ் பர்சன்கள் சொல்லுவதோ அவங்களுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்கிறது. முன்னால முழுக்க எதிர்த்தாங்க, இப்போ பரிசீலிப்போம்னு சொல்றாங்க. எப்படி நன்றாக யோசிச்சு பேசக்கூடியவங்க தானே எல்லாரும். அவங்க நாங்கள் பரிந்துரை திருத்தங்களை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா அதை பரிசீலிப்போம். நாங்க அதை என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை அவங்க இன்கார்பரேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி எதிர்க்க முடியும் அவங்க? அப்ப என்ன காரணம் சொல்லி எதிர்க்கணும்? காங்கிரஸ் எதிர்க்குதுங்கிறதுக்காக திமுக எதிர்க்கணுமா? திமுக முன்வைத்த திருத்தங்கள் எவை, அதுல எதை கொண்டு வந்திருக்கிறாங்க? இங்க உண்டான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜ 7.1 சம்திங் 543ல 39 என்பது என்ன நிலையோ அந்த நிலையை அப்படியே, அந்த பெர்சன்டேஜை அப்படியே வைத்திருந்தால் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நிலைப்பாடு. அது மட்டும் போதாது. அது சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்ங்கிறது அது இல்ல. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அவங்க அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு அவங்க கொண்டு வர போறாங்க. அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுல யாருமே தலையிடுவதற்கு ஒண்ணும் இல்லை. அதுல என்ன கொள்கை நீங்க வச்சிருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. பெர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன, எத்தனை லட்சம் மக்களுக்கு நீங்க ஒரு பிரதிநிதி, லோக்சபா பிரதிநிதி அப்படின்னு நீங்க கொண்டு வர போறீங்க? அது யூனிஃபார்மா இருக்குமா, இல்ல இந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகள்லாம் என்ன என்று தெரிந்ததற்கு பிறகுதான் திமுக அது தொடர்பாக நடவடிக்கை முடிவு செய்யும். திங்கட்கிழமை இவங்க நாடாளுமன்றம் கூடுகிறதுன்னா அதுல அவங்க என்ன ப்ரொபோசலை டேபிள் பண்றாங்கிறத பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பார்கள்னு சொல்றதுல எதுவும்
எதுவும் பிழை இல்லை. அதற்குள்ள இங்க வந்து ஒரு பதற்றம், திமுக அதையே செய்யும் என்று நம்புகிறேன், மாறாது என்று சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் எல்லா பொறுப்புகளையும் திமுக தலையில வச்சு அதன் மூலமாக அவங்க ஏதோ சஞ்சலப்படுவது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்றது. பாஜக பக்கம் அது போயிடும் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அவர்களிடம் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறது. இப்படி பல்வேறு நோக்கங்களை உள் மனதிலே கொண்டு வெளியிலே சிலர் சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. அவங்க மசோதாவை எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், புறக்கணிக்கலாம், எல்லா கலாமும் அவங்களுக்கான சாய்ஸஸ் தான். அந்த சாய்ஸஸ்ல அந்த தேர்வுகள்ல எந்த தேர்வை திமுக எடுக்குதோ அது அவங்க முடிவு பண்ணி எடுக்கட்டும். அதுக்கப்புறம் அது சரியா தவறாங்கிறத பற்றி மற்றவர்கள் பேசட்டும். அதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு ஒரு வேலி போட, அவர்களுக்கு ஒரு சேணம் கட்ட எதற்காக சில அரசியல் கட்சிகளும் சில விமர்சகர்களும் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்கலாம். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.